வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் ஃப்ளேம் எஃபெக்ட்டில் ஒரு நேம் ஆர்ட் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி நம்மளோட ஃபோட்டோ வச்சு சிம்பிளாக ஒன் கிளிக்கில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ராண்ட்டில் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான அந்த பாய்ஸ்க்கான ஃப்ராம்ப்ட்டு கேர்ள்ஸ்க்கான ஃப்ராம்ப்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கேர்ள்ஸுக்கான ஃப்ராம்ப்ட்டை தான் காப்பி பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிங்க் சுடிதார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் கோட் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பேன், இல்லைனா ரெட் ஷர்ட்னு இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரெஸ்ஸிங் கோடை மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கையில் வந்துட்டு ஹோல்டிங், அதாவது பொக்கே கையில் வச்சிருக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து என்ன கலர் ஃப்ளவரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் கலர் ஃப்ளவரை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன ஃப்ளவர் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு இல்லை ரோஸ் மட்டும் இருக்கணும், அது வந்து கையில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் வந்து சமந்தான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நேம் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி பாய்ஸ்க்கும் விக்கின்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டலில் வந்துட்டு ஸ்டைலிஷ் குயின் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இது எப்படியே இருக்கட்டும் அப்படின்னா விட்டுருங்க. இது வந்து சும்மா உங்களோட நேமுக்கு மேலே சும்மா ஒரு சென்டென்ஸ் மாதிரி சின்னஸாக வரும். இது வந்து என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இல்லை இதே டெக்ஸ்ட் விடுறதானாலும் விட்டுருங்க. பாய்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்டைலிஷ் கில்லர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்களும் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே அப்படியே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேஷியோன்னு போட்டு 9:16 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து ஃபுல் சைஸாக ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகும். இதே உங்களுக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா 4:5 அப்படின்னு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக ஃபோட்டோ செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக உங்களோட ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்றது பார்த்தாலே தெரியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் குயின், அப்புறமா சமந்தா, அப்புறமா நான் வந்து பிங்க் கலர் சுடிதார் கொடுத்தேன், அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சு. கையில் ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாய்ஸும் எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ சிம்பிளாகவே நீங்கள் எடிட் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.